கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அருமையான தேவஜனமே, இந்த 2 காரியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம சற்று தியானிக்க போகிறோம். ஒன்று லீலி மலர்கள், இன்னொன்று முள். நம்ம இந்த வேதத்தை படிக்கும்போது நிறைய பேருக்கு புரிகிற ஒரு வார்த்தை என்னன்னா, முள் என்பது இந்த உலகம், லீலி மலர் என்பது நம்ம, இந்த உலகம் நம்மளை குத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் நீங்க கருதுவீர்கள். ஆனால் அப்படி அல்ல. முள்ளுகள் என்பது அவ்விசுவாசிகளையும், அந்த லீலி புஷ்பம் என்பது விசுவாசிகளையும் குறிக்கிறது. இவர்கள் இருவரும் ஒரே செடியில தான் இருப்பார்கள், அல்லது ஒரே காம்பில் தான் இருப்பார்கள். நீங்க ரோஜா மலரை எடுத்து பாருங்கள், மேல விதைகளோடு கூட பூ இருக்கும், கீழே காம்புகளில் முற்களும் இருக்கும். மற்ற செடியில் இருக்கிற அந்த முற்கள் இந்த செடியில் இருக்கிற மலரை குற்றி கொண்டே இருக்கும். அப்படிதான் சத்தியத்துக்கு வாழ்கிற ஆவிக்குரிய பிள்ளையாகிய உன்னை இந்த உலகத்தை நேசிக்கிற அவ்விசுவாசிகளாகிய அந்தி கிறிஸ்தவர்கள், அல்லது துருபதேசத்தில் வாழ்கிறவர்கள், அல்லது பெயர் கிறிஸ்தவர்கள் உங்களை சத்தியத்தின்படி வாழ விடாமல் உங்களை குத்தி கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் வேதத்துல இந்த வாக்கியம் சொல்லப்படுகிறது. நீங்கள் மத்திய புத்தகம் 10வது அதிகாரத்துல 16வது வசனத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை குறித்து அப்படியே சொல்லியிருப்பார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போலே இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாயும் இருங்கள். இந்த உலகத்துல நம்ம அனுப்புகிறார். நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியோடு இருக்கணுமா? சர்ப்பத்தை போல சீறுகிறவர்களாய், புறாவை போல உரும்புகிறவர்களாய் இருக்கணும். அதற்காக சர்ப்பமாக அல்ல, அதற்காக புறாவை போல அல்ல. அந்த குணாதிசயத்தை உடையவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேர் இடத்துல ஞானமாய் நடந்து கொண்டு நம்ம ஜீவியத்தையும் நம்ம சத்தியத்தையும் நம்ம அழைப்பையும் காத்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பவுலடியார்களுக்கு ஒரு வாலிபன் தமஸ்கோவை நோக்கி பிரயாணித்துக் கொண்டு இருக்கையில் அவன் சடுதியில் வானத்தில் ஒரு வெளிச்சத்தை கண்டு அவன் கண்கள் இருளடைந்து அவன் தவறி கீழே விழும்பொழுது, சவுலே, நீ முள்ளில் உதிப்பது கடினமாம் என்று கர்த்தர் பேசுகிறார். உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தரை துன்பப்படுத்துகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து கருதுகிறார். அதனால்தான் வேதத்தில் இன்னொரு வார்த்தை